வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கு உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாம ஒரு சூப்பரான இலக்கிய பயணத்தை தொடங்க போறோம். இது வெறும் ஒரு சாதாரண காதல் கதையை பத்தினது இல்லைங்க. ஒரு காவிய காதல் எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பத்தை தன்னுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின புரட்சி கவி அப்படிங்கிற இந்த காவியத்துல ஆழமான கருத்துக்களையும் பொய்களால கட்டப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் எப்படி சரிஞ்சு விழுகுது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். பாரதிதாசனோட இந்த கதை ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஒரு அரசன் தன்னோட ஆசை பொண்ணு அமுதவள்ளிக்கு கவிதை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியரை தேடுறான். உதாரன் அப்படிங்கிற ஒரு பயங்கர திறமைசாதி இளைஞன் அந்த வேலைக்கு வர்றான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கவிதை சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாரும் அரசகுலத்து மாணவியும் நேருக்கு நேர் பாத்துக்கவே முடியாது. என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அவங்க 2 பேருக்கும் நடுல ஒரு பெரிய கனமான திரை தொங்க விடப்பட்டிருக்கு. ஒருத்தர பார்க்காமலே கவிதை கத்துக்கணும். ஏன் இந்த வினோதமான ஏற்பாடு? பகுதி 1. ராஜதந்திர பொய்களின் வலை. அந்த அரசனுக்கு ஒரு பயம். ஒருவேளை ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் ஒன்னா பழகுனா அவங்களுக்குள்ள காதல் வந்துடுமோ அப்படிங்கிற பயம். அதிகாரத்துல இருக்கிறவங்க தங்களுக்கு வேண்டியதை சாதிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான பொய் தெரியுமா? ஒரு பக்கம் அமுதவள்ளி கிட்ட, உனக்கு பாடம் எடுக்க போற உதாரன் ஒரு பார்வையற்றவன், அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு மன்னர் பொய் சொல்றான். இன்னொரு பக்கம் உதாரன் கிட்ட போய், உன்னோட மாணவியான இளவரசிக்கு கொடிய தொழுநோய் இருக்கு, அதனாலதான் நடுவுல தெர போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றான். கண்ணு தெரியாதவன் மேல இளவரசிக்கு காதல் வராது, அதே மாதிரி தொழுநோயாளி மேல கவிஞனுக்கு ஈர்ப்பு வராதுன்னு அரசன் தப்பு கணப்பு போடுறான். இவ்வளவு பெரிய பொய்கள் அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய சுவரா எழுப்பப்படுது. அடுத்து பகுதி 2. நிலவொளியில் வெளிப்பட்ட உண்மை. ஆனா இந்த கலை, இயற்கை இதுக்கெல்லாம் பொய்களை கிழித்தெறியும் சக்தி எப்பவுமே உண்டு இல்லையா? ஒரு நாள் ராத்திரி வழக்கம் போல அவங்களுக்குள்ள கவிதை வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த இரவு பொழுதோட அழகும் வானத்துல பிரகாசமா உளிர்ற முழு நிலவும் உதாரணக்குள்ள இருக்கிற கவிஞனை தட்டி எழுப்புது. நிலவோட அழக வர்ணிச்சு அவன் ஒரு அட்டகாசமான கவிதைய பாடுறான். அந்த நொடி அமுதவள்ளி மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. பார்வையற்ற ஒருத்தனா எப்படி நிலவை இவ்வளவு அழகா கண்முன் நிறுத்துறது மாதிரி பாட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அவளுக்குள்ள சந்தேகம் அதிகமாகுது. அரசன் தங்கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்கான் அப்படின்னுங்கறத அவ புரிஞ்சுக்கிறான். அந்த சந்தேகம் தாங்க முடியாத அமுதவள்ளி ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறா. இத்தனை நாளா அவங்களுக்கு நடுவுல தொங்கிட்டு இருந்த அந்த திரைய தடாலென விளக்குறா. அந்த திரை விலகின அந்த மாயாஜாலமான தருணத்துல மன்னன் கட்டி எழுப்பிய பொய்கள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போகுது. உதாரனோட பேரழகையும் அவனோட இணையற்ற திறமையையும் அவன் நேர்ல பாக்குறா. அதே சமயம் தொழுநோய் அப்படின்னு சொல்லப்பட்ட இளவரசியோட உண்மையான அழக உதாரனும் பாக்குறான். பொய்கள் எல்லாம் விலகி உண்மை வெளிப்பட்ட அந்த நொடியில அவங்க 2 பேர் மனசுலயும் ரொம்ப ஆழமான காதல் மலருது. பகுதி 3. மரண தண்டனை. இதுவரைக்கும் ஒரு அழகான காதல் காவியமா போயிட்டு இருந்த இந்த கதை இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போகுது. இந்த விஷயம் எப்படி ஒரு பெரிய கட்டத்தை அடையுதுன்னு பாப்போம். முதலாவதா மன்னன் அவங்க 2 பேரோட காதலையும் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். கோபத்தோட உச்சிக்கு போன மன்னன் எந்த ஒரு விசாரணையும் இல்லாம உதாரனுக்கு கொடூரமான மரண தண்டனையை விதிச்சிடுறான். ஆனா அமுதவள்ளி சும்மா இல்லங்க, தன்னோட காதலனோட உயிரை காப்பாற்ற ரொம்ப தைரியமா மன்னன் முன்னாடி நின்னு வாதிடுறான். இப்போ இது வெறும் ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை கிடையாது, இது நீதிக்கும் அநீதிக்கும் இடையான போராட்டமா மாறுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நாட்டு மக்களும் கொதித்தெழுந்து மன்னனுக்கு எதிரா வீதியில இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. பகுதி 4. மக்களின் புரட்சி. ஆரம்பத்துல நாம நினைச்ச மாதிரி இது வெறும் காதலனும் காதலியும் ஒன்னு சேர்ற சாதாரண கதை கிடையாது. தனிமனித சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு மன்னனோட செயல் எப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தோட புரட்சியா வெடிக்குது அப்படிங்கறத இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாரத்தோட வீழ்ச்சியும் ஜனநாயகத்தோட எழுச்சியும் தான். இடது பக்கம் பாருங்க, மக்களை ஒடுக்கி பொய்களால கட்டமைக்கப்பட்ட அந்த கொடுங்கோல் மன்னராட்சி மக்களோட மாபெரும் புரட்சியால முற்றிலுமா தூக்கேறியப்படுது. அப்படியே வலது பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த புரட்சியோட விளைவா நாட்டுல நியாயமான மக்களாட்சி மலருது. சமூகம் சுதந்திர காற்ற சுவாசிக்குது. இந்த சுதந்திரமான புதிய சூழல்ல உதாரனும் அமுதவள்ளியும் எந்த தடையும் இல்லாம இணைந்து வாழ்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மன்னனோட பொய்கள் அவனோட சொந்த அழிவுக்கே காரணமா அமைஞ்சிடுச்சு. பகுதி 5. பாரதிதாசனின் உண்மையான செய்தி. இந்த கதையோட ஆணிவேரை தேடி போனோம்னா, இது முழுமையா பாரதிதாசன் கற்பனையில உருவான கதை இல்ல அப்படிங்கறது நமக்கு தெரியும். வடமொழியில எழுதப்பட்ட பில்ஹனியம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பழமையான
பாரம்பரியமான காதல் நூலை அடிப்படையா வச்சுதான் இத அவர் எழுதியிருக்காரு. ஆனா இத ஒரு சாதாரண மொழிபெயர்ப்பா அவர் விட்டுடல. அங்கதான் பாரதிதாசனோட உண்மையான மேதமை வெளிப்படுது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம். இந்த 2 நூல்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை உற்று கவனிச்சோம்னா ஒரு மாபெரும் உண்மை புரியும். வடமொழியோட பில்கனியம் வெறும் ஒரு பாரம்பரிய காதல் கதையா மட்டுமே அதோட கவனத்தை வச்சிருந்தது. அதோட முடிவும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான சுபமான முடிவா அமைஞ்சிருந்தது. ஆனா பாரதிதாசனோட புரட்சி கவி அப்படி இல்ல. அது காதலை தாண்டி ஆழ்ந்த தமிழ் உணர்வையும் சமூக விழிப்புணர்வையும் தன்னோட மையமா வச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம கதையோட முடிவை வெறும் காதலர்கள் சேருவதாக குறுக்காம ஒரு மாபெரும் ஜனநாயக புரட்சியா அவர் மாத்தி அமைச்சாரு. ஒரு எளிய கதையை எடுத்துக்கிட்டு அத ஜனநாயகத்தையும் தமிழ் உணர்வையும் பரப்புற ஒரு புரட்சிகரமான ஆயுதமா அவர் பயன்படுத்தின விதம் நிஜமாவே ரொம்ப வியப்பானது. சரி, நாம இப்போ இந்த விளக்குரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த காவியத்தோட மையக் கருத்து இந்த மேற்கோளில தான் அடங்கியிருக்கு. உண்மையான அதிகாரம் வஞ்சிகம் மன்னனிடம் இல்லை, விழித்தெழுந்த மக்களிடமே உள்ளது. காதல் அப்படிங்கிறது ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே. ஆனா அது எப்படி ஒடுக்குமுறைக்கு எதிரான மிகப்பெரிய சமூக மாற்றமா வெடிக்குது அப்படிங்கிறத புரட்சி கவி நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. பொய்கள் மற்றும் அடக்குமுறைகளின் மேல கட்டப்பட்ட ஆட்சிகள் பாக்குறதுக்கு எவ்வளவு வலிமையானதா தெரிஞ்சாலும் மக்கள் ஒன்னு சேரும்போது அவை இவ்வளவு எளிதா தகர்க்கப்படுமா? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அட்டகாசமான இலக்கிய பயணத்துல என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.